தான் சிக்கன் வச்சு லாலிபாப் செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க செய்யலான்னு பார்க்கலாம். நான் சிக்கனை வந்து நான் கடையில் வந்து லாலிபாப் சைஸுக்குங்க வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஒரு 6 பீஸ் வாங்கிக்கிறேங்க. ஒரு 400 கிராம் இருக்குது. வாங்க இது வந்து மசாலா வந்து நம்ம கலக்கி எடுத்துடலாம். அதுக்கு தேவையான மசாலான்னு பார்க்கலாங்க. சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதை ஊற்றிக்கலாம். பெப்பர் வந்துங்க 1 டீஸ்பூனுங்க, அதை எடுத்து போட்டுக்கலாங்க. காரமான மிளகாத்தூள் வந்துங்க 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா கலர் கொடுக்கும், அது போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துங்க 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அது போட்டுக்கலாங்க. மைதா மாவு 1.5 டேபிள் ஸ்பூனுங்க, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டுங்க 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. எலுமிச்சம்பழம் வந்து அரை மூடிங்க, அதை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க, அதை உடச்சி ஊற்றிடலாம். இது என்னங்க தேவையான மசாலுங்க. இது வந்து நம்ம கை விட்டு கலக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தது வந்துங்க லெக் பீஸ் போட்டு நம்ம கலக்கி எடுக்கலாங்க. மசாலா வந்து நம்ம கலக்கி எடுத்துடலாம். எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனை வந்துங்க மசாலா விட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இது வந்து 1 மணி நேரம் ஊட்டுங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. சிக்கன் வந்துங்க மசாலாவில் வந்து 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம இனி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இனி வந்து இது எண்ணெயில் போட்டுடலாம். ஒவ்வொரு பீஸும் எண்ணெயில் போட்டுடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு சைடு வந்துடுச்சுங்க. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி ஒவ்வொரு பீஸும் போட்டு எடுத்துடலாங்க, எல்லா பீஸையுமே. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் வந்து லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்